இறைவா, காலை வணக்கம். எனது அன்பு உடன்பிறப்புகளே, செல்வங்களே, உங்களுக்கும் காலை வணக்கம். தாத்தாவின் காலை வணக்கம். How are you? எப்படி இருக்கிறீங்களோ? நலம் தாத்தா, நலம் அறிய ஆவல். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என் தாத்தாவே, என் செல்வங்களே? கடவுளுடைய அருளால், ஆசிரால் நானும் நலமாக இருக்கிறேன். நாம் எல்லோரும் நலமாக இருப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். பாருங்கள் என் செல்வங்களே, நாம் நலமாக இருப்பதற்கு, நாம் உண்பதற்காக உழைத்தால் அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது பார்த்தீர்களா? என்ன தாத்தா, எப்படி பயன்படுகிறது பாருங்கள். நமக்காக நாம் உழைக்கும்போது அது பல விதத்தில் நமது உடன்பிறப்புகளுக்கு அது பயன்படுகிறது, உதவுகிறது. பாருங்கள், ஒரு ப்ராவிஷன் ஸ்டோர் கடைக்கு போன அவர் அதிகாலையிலேயே கடையை திறந்து வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய எண்ணம் என்ன என்றால், நாம் பொது சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மனிதர் அந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டில்லை. அவர் தனக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டும், தமது உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அவர் அந்த கடையை நடத்தி கொண்டிருக்கிறார். பல பல அதிக எல்லா மக்களும் அவரிடம் போய் பொருட்களை வாங்கி அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர் வியாபாரம் செய்வது தன்னுடைய வருமானத்திற்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அதனால் எத்தனை மக்கள் பயனடைகிறார்கள் பார்த்தீர்களா? அதே போல்தான் நாமும் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் முக்கியமானது. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், குறைந்தபட்சம் நமக்காக, நமது தேவைகளுக்காக நாம் உழைத்தால் அது அது மறைமுகமாக மற்றவர்களுக்கு பயன்படுகிறது. மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டுமே, மற்றவர்களுக்காக நாம் உழைக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நாம் உழைத்தால் அது மிகவும் சிறந்தது. அப்படி உழைப்பது நல்லது. குறைந்தபட்சம் நமக்காக நாம் உழைக்கலாம் என்று பல வேலைகளை செய்தால் அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு பல விதத்தில் பயன்படுகிறது. பாருங்கள், நம்மை அறியாமலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். புரிகிறதா? புரியுது தாத்தா. சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பலை வளர்த்தால் ஏற்படும் கஷ்டம்.
உண்மையோடு உழைக்கணும் அண்ணே சின்னண்ணே. ஓகே சொல்லுங்களே, நாம் மற்றவர்களுக்காக பயன்படும் வகையில் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் நமது தேவைகளுக்காக நாம் உழைத்தால் போதும். அது வேறு விதத்தில் மற்றவர்களுக்கு உதவும், பயன்படும். ஓகே, மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் உழைத்தால் சால சிறந்தது. அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தனக்காக உழைக்கலாம் என்று உழைத்தாலும் போதும். மற்றவர்களை நம்பிக்கொண்டு மற்றவருடைய உழைப்பை என்னால் நாம் வாழ நினைக்காமல் இருந்தால் அது மிகவும் சிறந்தது. அவர்களுக்காக உழைத்தாலும் போதும். ஓகே செல்வங்களே, என்னுடைய எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உழைப்போம், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்போம்.